திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு விநியோகிக்க திமுக வேட்பாளரால் 18 சரக்கு வாகனங்களில் கொண்டு வரப்பட்ட பொருட்கள் மற்றும் குடோன்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பரிசுப் பொருட்களுடன் கையும் களவுமாக பிடிபட்டவர்கள்தான் இவர்கள் இருவர். மக்களுக்கு பரிசுப் பொருட்களை கொடுத்தனுப்பியது யார் என்று தெரிகிறதா? ஏழை மக்களின் கிட்னியே மனசாட்சியே இல்லாமல் திருடி சொகுசு கார் வாங்கிவிட்டு அது திருட்டு இல்லை, முறைகேடு என வெட்கமே இல்லாமல் விளக்கமளித்தாரே திமுக எம்.எல்.ஏ. கதிரவன், அவர்தான். ஓட்டு கேட்டுச் செல்லும் இடத்தில் ஏரிக்கு தண்ணீர் வரவில்லை எனக் கேட்ட இளைஞரே லூசு என திட்டியதுடன், நீ ஒன்றும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம் என தெனாவட்டாக கூட்டத்தில் பேசிவிட்டு அதே மக்களுக்கு பரிசுப் பொருட்களை கொடுக்க திட்டமிட்டுள்ளார். திமுக என்றாலே தில்லுமுல்லு, திருட்டு, அவதூறு, ஆபாசம், போய் என்பதை சந்தேகமே இல்லாமல் இவரும் மீண்டும் ஒருமுறை நிரூபித்து இருக்கிறார் என விமர்சிக்கிறார்கள் அப்பகுதி மக்கள். கடந்த 5 ஆண்டுகளில் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற ஆணவத்தில் இவர்கள் செய்தது கொஞ்ச நஞ்சமல்ல. கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்த கதிரவனுக்கு சொந்தமான கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவி ஒருவர் மர்மமான முறையில் இறந்தார். மாணவியே ஜன்னலில் துப்பட்டாவால் கழுத்தை நெரித்துக் கொண்டு இறந்துவிட்டார் என கல்லூரி நிர்வாகம் கூறிய நிலையில் மகளின் கழுத்து பெல்ட்டால் இறுக்கப்பட்டுள்ளதாக கண்ணீர் விட்டு கதறினர் அம்மாணவியின் பெற்றோர். அந்த மாணவிக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இப்படி எல்லாமே சட்டவிரோதமாக, மக்கள் விரோதமாக மட்டுமே செய்து வரும் ஒருவர் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு பரிசு பொருட்களை கொடுத்து ஓட்டுகளை வாங்கிவிடலாம் என நினைக்கும் ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னென்ன அராஜகங்கள் நடக்கும் என்பதை தொகுதி மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தப்பித் தவறி வாக்களித்தீர்கள் என்றால் உங்கள் உடல் உறுப்புகளுக்கும் உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் துளியும் பாதுகாப்பில்லை என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறார்கள் இணையவாசிகள்.